அண்மை செய்தி. கடத்தப்பட்ட 18 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கயத்தாறிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தென்காசி அருகே கடத்தப்பட்ட 18 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வாகன தணிக்கையின் போது லாரியில் பதுக்கி வைத்திருந்த 375 மூட்டை ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கயத்தாறிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற ரேஷன் அரிசி அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தென்காசி அருகே கடத்தப்பட்ட 18 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் லாரியில் பதுக்கி வைத்திருந்த 375 அரிசி மூட்டைகளை ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கயத்தாறிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்றது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அரிசி கடத்தப்படுவது தெரியாமல் இருக்க உப்பு, கருவாடு ஆகியவற்றை மறைத்து வைத்து கடத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர் மகேஷ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அதாவது தென்காசி வழியாக கேரளாவிற்கு செல்லக்கூடிய செங்கோட்டை புளியரை சோதனை சாவடி வழியாக அடிக்கடி ரேஷன் அரிசி கடத்தப்படுவது வாடிக்கையாகி உள்ளது. இந்த சூழ்நிலையில் நேற்று ஆசாத் நகர், தென்காசி அருகே உள்ள ஆசாத் நகர் என்ற பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அங்கு ரகசிய தகவல்களின்படி அந்த வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர். வாகனம் கயத்தாறு பகுதியிலிருந்து ரேஷன் அரிசிகளை கடத்தி கொண்டு கேரளாவிற்குள் செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த வாகனத்தை மறித்து சோதனை செய்ததில் அதில் ஒரு அருவருக்கத்தக்க வாடை வரக்கூடிய கருவாடு, உப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மூடைகள் ஒரு 20 மூடைகளை மேலே அடுக்கி வைத்துள்ளனர். சந்தேகத்தின் அடிப்படையில் கீழே பார்த்தபோது சுமார் 374 மூடைகளில் ரேஷன் அரிசிகள் மறைத்து வைத்திருந்தனர். இது 18 டன் அரிசி கடத்தி வந்து தற்போது பறிமுதல் செய்து லோக்கல், அதாவது உள்ளூர் போலீசார் பறிமுதல் செய்து தற்போது குட்செல் என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருகின்றனர். இந்த ரேஷன் அரிசி அனைத்துமே கயத்தாறு பகுதியிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்டுள்ளது. உடனடியாக பிடித்தவுடன் அங்கு வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பித்து சென்றுள்ளார். அவரையும் தேடும்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசிகள் எல்லாம் இப்ப எங்க போய் எடுத்துட்டு செல்லப்படுது அப்படிங்கிற விவரம் இருக்கா? அது மட்டும் இல்லாம என்ன நோக்கத்துல இந்த கடத்தல் நடந்தது அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருக்கா சுந்தர மகேஷ்? அதாவது கேரளாவில் இங்குள்ள ரேஷன் அரிசிகளை வாங்கி சென்று அங்கு அதிகமான விலைக்கு விற்கப்படுவதாகவும் இங்கு அரிசிகளை பெற்று தொடர்ந்து அந்த பகுதியில் விற்பனை செய்வதாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அடிக்கடி ரயில் நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகளில் பல்வேறு வாகனங்களில் தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு வருகிறது. கேரளாவில் உள்ள பல்வேறு இடங்களில் இந்த ரேஷன் அரிசிகள் இங்கிருந்து இலவசமாக பெறக்கூடிய அரிசிகளை ஒட்டுமொத்தமாக சேகரித்து அனுப்பி வைப்பது வாடிக்கையாகி வருகிறது. இது போன்ற பல்வேறு முறை இதே போல் பிடிபட்டுள்ளது. தற்போது பிடிபட்டுள்ளது 18 டன், அதாவது 18,000 கிலோ என்று சொல்லக்கூடிய ஏழை மக்களுக்காக இலவச அரிசி வழங்கக்கூடிய, அதாவது ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அரிசி என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ்.